வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். பர்வேஸ் அப்படிங்கிறவரு யூபி அலிகர்ல இருக்கிற தத்தோலி கிராமத்துல தன்னோட மனைவி மற்றும் 2 குழந்தைங்க கூட வாழ்ந்துட்டு வராரு. இந்த தம்பதிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இப்படின்னு மொத்தம் 2 பசங்க இருக்காங்க. சரியா 2015 பிப்ரவரி 10ஆம் தேதி காலையில 8:30 மணிக்கு பர்வேஸோட பொண்ணு பூஜா வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்படி ஸ்கூலுக்கு போனவங்க ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வராம இருந்திருக்காங்க. இப்போ 13 வயசான தன்னோட பொண்ண பூஜாவோட பேரண்ட்ஸ் பல இடத்துல தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு எங்க போனாங்க அப்படிங்கிறது கடைசி வரை யாருக்குமே தெரியல. இந்த கேஸை சால்வ் பண்ண போலீஸ் அதிகாரிகள் மட்டும் இல்லாம நீதிபதியே ஒரு நிமிஷம் ஆடி போற அளவுக்கு யாராலையும் நம்ப முடியாத ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்திருக்கு. கேக்குறவங்க எல்லாருக்கும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தான் பொண்ணு மிஸ்ஸிங்னு தெரிஞ்சதும் பூஜாவோட பேரண்ட்ஸ் அந்த ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் தத்தோலி கிராமத்துல இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற எட்மட்பூர் பகுதியில அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணோட சடலம் இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அந்த சடலத்தை பார்க்கும்போது ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் அரைகுறை ஆடையோட இருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த பொண்ணோட முகம் துளி கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சதஞ்சு போயிருந்திருக்கு. இப்போ அந்த சடலத்தை மீட்டு மார்ச்சரிக்கு கொண்டு போன போலீஸ் அந்த பொண்ணை தேடி யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணி பாக்குறாங்க. போலீஸோட ரூல்ஸ் படி பார்த்தா சடலம் போலீஸ் கைக்கு கிடைச்சு 72 மணி நேரம் ஆகியும் அந்த சடலத்தை தேடி யாரும் வரலன்னா அனாதை போனோம்னு சொல்லி அவங்களே தகனம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 3 நாள் ஆகியும் இறந்து போன அந்த சிறுமியை தேடி யாரும் வராதனால இது அனாதை போனோம்னு நினைச்சு அந்த சடலத்தை தகனம் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒருவேளை ஃபியூச்சர்ல அந்த பொண்ணை தேடி யாராவது வந்தா அந்த சிறுமி கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த டிஎன்ஏ சாம்பிளையும் வச்சு இறந்து போனது யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சு அதை மட்டும் பத்திரமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மறுபக்கம் இந்த இன்சிடென்ட் நடந்த 3 நாள் கழிச்சு பூஜாவோட மாமா நியூஸ் பேப்பரை படிச்சிருக்காங்க. அப்படி படிக்கும்போது அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணோட சடலம் போலீஸ் கைக்கு கிடைச்சதா அதுல குறிப்பிட்டிருக்காங்க. சோ அந்த நபர் என்ன திங்க் பண்றாங்கன்னா ஒருவேளை அடையாளம் தெரியாத அந்த சடலம் காணாம போன பூஜாவோட தான் இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு ரொம்பவே பதறி போய் இந்த விஷயத்த பத்தி பூஜாவோட பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறமா பூஜாவோட மாமாவும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இப்படின்னு இவங்க எல்லாரும் அந்த நியூஸ் பேப்பர்ல தகவல் கொடுத்த அந்த குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இறந்த சடலத்தை காட்ட சொல்றாங்க. ஆனா அனாதை போனோம்னு சொல்லி போலீஸ் அந்த சடலத்தை தகனம் பண்ணினால அவங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட காட்டும் போது இந்த ட்ரெஸ் என் மகளோடது தான் சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. இப்போ இறந்து போனது பூஜா தான் உறுதியாகி இருக்கு. ஆனா அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணினா எதுக்காக கொலை பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியே. இந்த கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பிக்கும் போது பூஜாவோட அப்பா போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா என்னோட பொண்ணை என் வீட்டு பக்கத்து வீட்டுல வசிக்கிற கௌதம் தான் கடத்திட்டு போயிருப்பான். அவன் என் பொண்ணு கிட்ட ஆசை வார்த்தை பேசி அவளை சீரழிச்சதுக்கு அப்புறம் இப்படி கொலை பண்ணிட்டான்னு சொல்லி முடிக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம பூஜாவோட அப்பா எதுக்காக கௌதம் மேல பழி சுமத்துறாங்க அப்படின்னா பூஜா காணாம போன அன்னையில இருந்தே கௌதமும் காணாம போயிருக்கான். கௌதமோட அம்மாவான சுனிதா தேவியும் தான் பையனை தேடி பல இடத்துல அலைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த பையன் கடைசி வரை எங்க தேடியும் கிடைக்கல. இதை வச்சு பார்க்கும்போது கௌதம் தான் கில்லர்னு போலீஸ் அதிகாரிகளும் பூஜாவோட அப்பாவும் உறுதியா நம்பியிருக்காங்க. சில மாசத்துக்கு அப்புறம் தலைமறைவா வாழ்ந்துட்டு வந்த கௌதம 2015 ஆகஸ்ட் 19ஆம் தேதி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஜெயிலுக்குள்ள உள்ள ஒரு கைதியை தப்பிக்க வைக்கிறதுக்காக இந்த கௌதம் ஹெல்ப் பண்ணிருக்கான். இவன் மேல ஆல்ரெடி பல திருட்டு வழக்கு நிலுவையில இருந்திருக்கு. இது போக பூஜா கேஸ்லயும் கௌதம் தான் மெயின் சஸ்பெக்டா இருந்திருக்கான். சோ அவனை கைது பண்ணின போலீஸ் எதுக்காக பூஜாவை கொலை பண்ணணும்னு கேட்கும்போது ஆரம்பத்துல நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன் காட்டமான விசாரணை அப்போ நான் தான் பூஜாவை கடத்திட்டு போய் கொலை பண்ணினேன்னு சொல்லியிருக்கான். இப்போ கௌதம்க்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க.
இதுக்கப்புறம் தான் இதுவரை எந்த ஒரு கிரைம் கேஸ்லயும் நடக்காத ஒரு வினோதமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கௌதம போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்ச 7 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2022 மார்ச் மாசம் கௌதமோட அம்மாவான சுனிதா தேவி கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனை படிச்சு பார்த்த நீதிபதியே ஒரு நிமிஷம் குழம்பி போய் மைனர் பொண்ணான பூஜா கேஸ்ல அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரியாம புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அந்த பெட்டிஷன்ல சுனிதா தேவி என்ன எழுதி இருக்காங்கன்னா, என்னோட பையன் பூஜாவை கொலை பண்ணவே இல்ல, அந்த பொண்ணு வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவளோட 2 குழந்தைங்க கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. சாகாத அந்த பொண்ணுக்காக கடந்த 7 வருஷமா என் பையன் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கான். சோ நிரபராதியான அவனை நீங்க தான் எப்படியாவது விடுதலை பண்ணணும்னு சொல்லி அந்த மனுல குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த நீதிபதி அந்த ஏரியா போலீஸ் கிட்ட பூஜா கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டருக்கு அப்புறமா கௌதமோட அம்மாவை சந்திச்ச போலீஸ் அதிகாரிகள் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சுனிதா தேவி போலீஸ் கிட்ட ஒண்ணு விடாம ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது தான் ஆசையா பெத்து வளர்த்த தன்னோட ஒரே ஒரு பையன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் சரியா 2015 அந்த தாய் தன்னோட பையனை ஜெயில மீட் பண்ணி, உனக்கும் பூஜாவுக்கும் என்ன சம்மந்தம், நீ எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணினு கேக்குறாங்க. அதுக்கு கௌதம் தன்னோட அம்மாவை பார்த்து, சத்தியமா நான் அந்த பொண்ணை கொலை பண்ணவே இல்லை, நாங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்டா மட்டும்தான் இத்தனை நாளா பழகிட்டு இருந்தோம். பூஜாவோட அப்பா எங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லா பழியையும் என் மேல தூக்கி போட்டுட்டாரு. நான் திருட்டு விஷயமா வேறொரு நபருக்கு ஹெல்ப் பண்ண போன அந்த நாள்ல தான் பூஜாவும் காணாம போயிருக்கா. இந்த 2 இன்சிடென்ட்டும் ஒரே நாள்ல நடந்தனால எனக்கும் பூஜாவுக்கும் முடிச்சு போட்டு அவங்களே ஒரு கதையை கிரியேட் பண்ணிட்டாங்க. போலீஸ் என்ன பயங்கரமா அடிச்சனாலதான் நான் தான் பூஜாவை கொலை பண்ணுனேன்னு போய் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போயிருங்கம்மான்னு கால்ல விழாத குறையா கெஞ்சிருக்கான். தான் பையன் நிரபராதின்னு தெரிஞ்சதும் அந்த தாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் பையன் சொன்ன எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பெண்மணி சொல்றத காதுல வாங்காத போலீஸ் அதிகாரிகள் பையன் மேல உள்ள பாசத்துல சும்மா இங்க வச்சு எதையாவது புலம்பிட்டு இருக்காம வீட்டுக்கு போமான்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா யார்கிட்ட போய் உதவி கேட்கன்னு தெரியாம இருந்த அந்த தாய் தான் டெய்லி வழிபடுற கிருஷ்ணன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி முறையிட்டு தான் பையனை காப்பாத்த சொல்லி அழுதுருக்காங்க. சரியா 7 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2022 மார்ச் மாசம் சுனிதா தேவி வீட்டுக்கு பிருந்தாவன் உதயகிருஷ்ண சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு சாமியார் வந்திருக்காரு. ஆல்ரெடி சுனிதா தேவி பல தடவை அந்த சாமியாரை மீட் பண்ணி அவங்களோட குறைகளை சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ அந்த சாமியாரே சுனிதா தேவி வீட்டுக்கு வந்ததும் சந்தோஷத்துல தகச்சு போய் அந்த நபரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. இந்த டைம்ல அந்த சாமியார் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற நாகச்சோக்கா கிராமத்துல உள்ள மக்களுக்கு பகவத்கீதையில உள்ள கதைகளை சொல்லி கொடுக்கறதுக்காக நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல ஒரு பொண்ணை மீட் பண்ணினேன். அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. சொல்ல போனா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி உன் பையனால கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுற அந்த பூஜாவை தான் நான் உயிரோட பார்த்தேன். அது பூஜா தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த கிராம மக்கள் உட்பட அந்த கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவியான பிங்கி தேவி கிட்டையும் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன். இது மட்டும் இல்லாம பிங்கி தேவி மூலமா அந்த பொண்ணோட ஆதார் கார்டையும் வாங்கி பார்த்தேன். அந்த ஆதார் கார்டுல பூஜா அப்படிங்கிற பேரு தான் இருந்தது. சோ உடனடியே இந்த விஷயத்தை பத்தி போலீஸ்க்கு தெரியப்படுத்தி ஜெயிலுக்குள்ள இருக்கிற உன் பையனை காப்பாத்திக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. இப்போ அந்த பெண்மணி அந்த சாமியார் சொன்ன கிராமத்துக்கு போய் அங்க இருந்த பூஜாவை மீட் பண்ணிருக்காங்க. கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொல்லப்படுற அந்த சிறுமியோட முக அமைப்பு அச்சு அசல் 2 குழந்தைங்களுக்கு தாயான அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. இதை தொடர்ந்து அந்த கிராமத்துல இருக்கிறது பூஜா தான் உறுதி பண்ணின அந்த தாய் கொஞ்சம் கூட டிலே பண்ணாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இறுதியா போலீஸ் அதிகாரிகளை கூட்டிட்டு அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு போன சுனிதா தேவி அங்கிருந்த பூஜாவை போலீஸ் கிட்ட காட்டும் போது இறந்து போனதா சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு எப்படி உயிரோட வந்தாங்க அப்படிங்கிற பல மர்மமான கேள்விகளோட பூஜா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. இந்த விசாரணை அப்போ பூஜா ஒரு சில உண்மைகளை போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிருக்காங்க.
ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா 2015ல 13 வயசான பூஜா வேற ஏரியாவை சேர்ந்த 18 வயசான ஒரு பையனை வீட்ல உள்ள யாருக்கும் தெரியாம லவ் பண்ணிருக்காங்க. இவங்களோட இந்த காதல் தப்பான உறவு வர போனனால 13 வயசுலயே பூஜா கன்சீவ் ஆகியிருக்கா. ஆனா அந்த பொண்ணுக்கு எப்படியாவது அந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து தன்னோட காதலனையே கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கு. இதுக்கிடையில தான் கன்சீவா இருக்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அம்மாவும் அப்பாவும் நம்மள கொலை பண்ணிடுவாங்க. சோ வீட்டை விட்டு ஓடி போறது மட்டும்தான் பெஸ்டான வழின்னு நினைச்சு ஸ்கூலுக்கு போறதா போய் சொல்லிட்டு 2015 பிப்ரவரி 10ஆம் தேதி தன்னோட காதலன் கூட எஸ்கேப் ஆகியிருக்கா. இப்படி வீட்டை விட்டு ஓடி போனவங்க ஸ்ட்ரெயிட்டா மும்பைக்கு போய் ஒரு சில வருஷங்கள் ஸ்டே பண்ணிட்டு அந்த டைம்ல ஒரு அழகான குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யூபி நாகச்சோக்லால இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் தன்னோட காதல் கணவர் கூட நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. சரியா 7 வருஷத்துக்கு அப்புறம் சாமியாரான உதயகிருஷ்ண சாஸ்திரி மூலமா பூஜா உயிரோட இருக்கிற விஷயம் சுனிதா தேவிக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ பூஜா போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் வேறொரு பொண்ணு இறந்து போனதை நான் இறந்து போனதா சொல்லி எல்லாரும் நம்பின விஷயம் எனக்கு சத்தியமா தெரியாது. மேற்கொண்டு என்னை கொலை பண்ணினதா சொல்லி கௌதம போலீஸ் அரெஸ்ட் பண்ணினதும் எனக்கு தெரியாது. இந்த எல்லா விஷயமும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எங்க கிராமத்துக்கு வந்து எல்லா உண்மையையும் சொல்லிருப்பேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பூஜா கேஸ்ல அந்த பொண்ணை கண்டுபிடிக்க உதவியா இருந்த அந்த சாமியார் கிட்ட இருந்து சில டீடைல்ஸை கலெக்ட் பண்ண நினைச்ச போலீஸ் அந்த சாமியாரை மீட் பண்ணிருக்காங்க. அப்படி அவரை மீட் பண்ணி பேசின போலீஸோட உடம்பையே சிலிர்க்க வைக்கிற மாதிரி அந்த சாமியார் போலீஸ பார்த்து, நீங்க சொல்ற பூஜாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சுனிதா தேவி அவங்களோட கஷ்டங்களை சொல்லி ஆறுதல் அடைகிறதுக்காக அடிக்கடி இங்க வருவாங்க. அவங்க தான் இங்க வருவாங்களே தவிர நான் ஒரு நாள் கூட அவங்க வீட்டுக்கு போனதே கிடையாது. கூடவே பூஜா அந்த குறிப்பிட்ட கிராமத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் அந்த பெண்மணி கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தான் கேட்ட இந்த எல்லா விஷயமும் கனவா நனவான்னு தெரியாம குழம்பி போன போலீஸ் பூஜா இருக்கிற அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவி இப்படின்னு இவங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கும் போது அவங்க எல்லாரும், நீங்க சொல்ற அந்த சாமியார் எங்க கிராமத்துக்கு இதுவரை வந்ததே கிடையாது, நாங்க அவரை பார்க்கவே இல்லைன்னு ஒட்டுமொத்த கிராம மக்களும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி கௌதமோட தாயான சுனிதா தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இத்தனை வருஷமா வேண்டின அந்த கிருஷ்ணர் தான் சாமியார் வேஷத்துல வந்து பூஜா உயிரோட இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னோட வேண்டுதலுக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா உண்மையாவே சாமியார் வேஷத்துல சுனிதா தேவி வீட்டுக்கு போனது யாரு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் வர பதில் தெரியவே இல்லை. மறுபக்கம் பூஜா இறந்து போகலன்னா எட்மட்பூர் கிராமத்துல கிடைச்ச அந்த சடலம் யாரோடது, அந்த பொண்ணோட பேர் என்ன, எதுக்காக கொலை பண்ணினாங்க, யாரு கொலை பண்ணினாங்க, பூஜாவோட ட்ரெஸ்ஸும் அந்த இறந்த சடலத்துல இருந்த ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்க என்ன காரணம் அப்படிங்கிற பல கேள்விகளோட அந்த பொண்ணோட கேஸ் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கடையில 7 வருஷமா ஜெயில இருந்த கௌதம் நிரபராதின்னு உறுதியானதும் அந்த நபரை விடுதலை பண்ணிருக்காங்க. பூஜாவோட அப்பாவும் தான் பொண்ணோட காதலை ஏத்துக்கிட்டு தன்னோட பேர குழந்தைங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. ஓவராலா இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.